பெருமளவு சமூக வலைதளங்களில் சொல்லப்பட்ட எதிர்பார்ப்பை தான் திரு செந்தில் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுறார். அந்த எதிர்பார்ப்பை நோக்கி நகரலைங்கிறத கருத்து கணிப்புகள் சொல்லுதா? இல்ல சார், அது முதல் தேர்தல் விஐபி வேட்பாளர்கள் எல்லா தொகுதியிலையும் அவர்களுக்கு இல்ல. இதுவே பெரிய தாக்கம் தான். கிட்டத்தட்ட அவர்கள் 4-5 எடுத்தால் கூட நம்ம இன்னைக்கு இல்ல சமூக வலைதளங்கள்ல சொல்றேன். சமூக வலைதளங்கள்ல சொல்றாரு. இல்ல இல்ல அதான் சமூக வலைதளங்கள்ல சார், அதாவது ரொம்ப முக்கியமா செந்திலனை சொல்ற அந்த இடம் சரி, நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஓட்டு போட்டவங்க நான் திமுகவுக்கு போட்டேன் அதிமுகவுக்கு போட்டேன்னு பிரகடனப்படுத்தல. ஆனா தாவேக்காக்கு போட்டவங்க நீங்க ஒரு கைதி ஆகிறாரு பாருங்க சார். தன்னோட வாக்குப்பதிவை ஒரு வீடியோ பதிவு போட்டு வெளியிட்டு கைதி ஆகிறார். இன்னொரு தேர்தலில் அந்த வாக்குப்பெட்டி வைத்திருக்கிற இடத்துல பணிக்கு போன ஒப்பந்த பணியாளர் அங்க போய் ஜனநாயகன் படம் பார்த்து கைதாகிறார். அப்ப அந்த அளவுக்கு அவர்களோட சமூக ஊடக செயல்பாடுகள் என்பது கொஞ்சம் மிதமிஞ்சி தெரியுது. அந்த 8 நிறுவனங்களுடைய கணிப்பு படம் மிதமிஞ்சிய செயல்பாடுகள் அந்த வடிவம் தான் உங்களுக்கு செயல்பாடு. இல்ல நீங்க பங்கு பெற்ற அந்த விவாதம் நினைவிற்கு நாம சந்திக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய உறவினர்கள், நண்பர்கள், பொதுவெளிகளில் கேட்கக்கூடியவர்கள், அலுவலகங்களில் கேட்கக்கூடியவர்கள் எல்லோருமே தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்களேன்னு நம்ம பேசணும். நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அது ரிசல்ட்டா மாறி இருக்கா, எண்ணிக்கையா மாறி இருக்கா? அப்போ நாலுல ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்காரு, இல்ல 4ல 3 பேர் ஓட்டு போட்டிருக்காரு. வீட்டுக்கு ஒரு ஓட்டு, வீட்டுக்கு ஒரு விஜய், வீட்டுக்கு ஒரு விஜய். சாமிநாதன் பேச நான் பேசியிருந்தேன். சொல்லுங்க. நான் பேசியிருந்தேன் அந்த கருத்தை. விழுகிற 5 ஓட்டுகள்ல ஒரு ஓட்டு விஜய்க்கு விழுகும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி உணர முடிந்தது என்பதை நானே குறிப்பிட்டிருந்தேன். அதனாலதான் உங்களுக்கு அப்படி விழுந்திருந்தாதான் சார் 20 இடம் 15 இடங்களே முதல்ல வர முடியும் நான் பாக்குறேன். ஒன்று. இரண்டாவது அது உண்மைனா மை ஆக்சிஸோட சொல்ற எண்ணிக்கை பொருத்தமாயிடும். நாம அன்னைக்கு பேசின விவாதத்துல பேசின இந்த கருத்து உண்மைனா அந்த மை ஆக்சிஸ் நிறுவனம் வெளியிட்டு இருக்கிற கருத்து கணிப்பு அந்த எண்ணிக்கையை பிரதிபலிக்கிறாங்க இல்லையா? சாமிநாதன் அப்படி சொல்ல, அது உண்மைன்னா 20 இடங்கள் வருகிறார். இல்ல இப்ப வந்திருக்கிற எண்ணிக்கை அடிப்படையில் அந்த வீட்டுக்கு ஒரு ஓட்டு 5 ஓட்டுல ஒரு ஓட்டு விஜய் கொடுத்துதான் 20 இடங்கள் தான் சாமிநாதன் சொல்றாரு. சரி, விழுந்திருந்தா 20 தொகுதிகள் உறுதியாக வரும் சார். ஏன்னா வீட்டுல மீதி 4 ஓட்டுகள் இருக்குன்னா அந்த 2 திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இன்னும் இருக்கு. அதையே அவர் உடைக்கிற பொழுது அதுல கூடுதலாக ஒன்று பெற்றாருன்னா மும்முனை போட்டியில ரொம்ப கூர்மையாக வந்திருப்பார். இன்னொன்னு எனக்கு என்ன சந்தேகம்னா சார், 8 சர்வே முடிவுகள் வந்திருக்கு. நமக்கு 8 கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. இந்த 8ல 5 இடத்துல 5 நிறுவனங்கள் திமுகவுக்கு ஆதரவா வந்திருக்கு. 2 நிறுவனங்கள் அதிமுகவுக்கு வந்திருக்கு. ஒரு நிறுவனம் விஜய்க்கு வந்திருக்கு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்ப கிட்டத்தட்ட செந்திலன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கோணம் இருக்கிறது. 120 என்பது திமுக அணியாக வர முடியும். அந்த 122 அவங்க தொடங்குறாங்க. 120 என்பது திமுக அணியாக வர முடியும். ஒரு 100 முதல் 110 வரை அதிமுக வர முடியும். மிச்ச இடங்கள் இழுபறி ஒரு 5 முதல் 8 இடங்கள் வரை தாவேக்கா கூட வர முடியும். இப்படின்னு நான் யூகிக்கிறேன். அண்ணனுக்கு ஒரு பார்வை இருப்பது போன்று நானும் ஒரு பார்வை பார்க்கிறேன். ஆனா 122 என்பது கூட்டணியாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். பட் ஆனா விஜய் விஜய் களத்துக்கு வந்த யாருக்கு எத்தனை எண்ணிக்கைன்னு சொன்னா சரியா பதிவாயிடும். இல்ல 120 என்பது திமுக அணிக்கு அவர் அணியாக தான் 120 வர முடியும் நான் பாக்குறேன். 100 முதல் 110 வரை வரலாம். அந்த அணியாக வரலாம் அப்படின்னு பாக்குறேன். விஜய் ஒரு 5 முதல் 10 இடங்கள் வரைக்கும் வரலாம். அதுல ரொம்ப முக்கியமா சார், நான் இப்பவும் சொல்றேன், அன்னைக்கு சொன்னேன், விஜய் களத்துக்கு வந்ததுனாலதான் அதிமுக ஆக்டிவா இருக்கு. நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் என்கிற ஒரு கூட்டம் விஜய் வராத வரை கிடையாது. நீங்க கிட்டத்தட்ட அவங்க சிறுபான்மையினர் ஓட்டா இருக்கலாம், பெண் பயனாளிகள் வாக்கா இருக்கலாம், இதையெல்லாம் விஜய் திமுகக்குள்ள இருந்து வெளியெடுக்கிறார். அதனாலதான் உங்களுக்கு அங்க எல்லா கணக்கிலுமே 122ல தொடங்குது. இல்ல இப்ப நீங்க சொல்ற சதவீதம் படி பார்த்தா திமுக அணிக்கு 120 பிளஸ், அதிமுகவுக்கு 110 பிளஸ், தாவேக்காவுக்கு 5 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்குறீங்க இல்லையா? இவர் 5 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவார் அப்படின்னா எத்தனை சதவீதம் வரைக்கும்? ஒரு 20% இருக்குமா அவர் பெறக்கூடிய வாக்கு சதவீதம் உங்க கணக்குப்படி? நிச்சயமா 20% பெறுவார். 20%. சரி, அப்ப யாருக்கு அவர் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்? அப்போ இந்த நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா யாருக்கு அவருடைய வாக்கு சதவீதம் பாதிப்பு? திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு தான் இப்பவும் இருக்கு, எட்ஜ் இருக்கு. ஆனா அந்த திமுகவினுடைய அபரிமிதமான வெற்றி வாய்ப்பு என்பதை வெற்றி வாய்ப்பு என்கிற இடத்துக்கு சுருக்கி இருக்காரு சார். நான் அதுதான் சொல்றேன் சார். பெண்கள் 1,31,00,000 பயனாளிகள் மகளிர் உரிமை தொகையில, விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப். 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்ததுலாம் ரொம்ப அற்புதமான திட்டம். திமுக கடைசி நேரத்தில் கொடுத்தாங்க. ஆனா அந்த 10 லட்சம் மாணவர்கள் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. விஜய் அப்படியே இளைஞர்களோட கொண்டு போயிட்டாரு.
பெண்கள் ஓட்டு அதிமுகவே ஏற்கனவே திமுகவோட இழந்த ஓட்டு 2024 பாராளுமன்ற தேர்தலே அது நமக்கு நிரூபணமானது. அந்த ஓட்டை தான் இன்னைக்கு விஜய் ஒரு பெண்கள் ஓட்டை ஈர்க்கிறார்ல, அந்த ஓட்டு திமுகக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் ஓட்டை அவர் எடுக்கிறார். இவ்வளவுக்கும் பின்பு திமுக ஜெயிக்குது, கிட்டத்தட்ட அது கொஞ்சம் பெரும்பான்மையை நோக்கி நகருது அந்த கட்சி. ஆனா ஒருவேளை விஜய் என்கிற ஒரு போர்ஸ் வந்து நம்ம மீண்டும் மீண்டும் சார் எம்ஜிஆரை அவர் பேசுகிறார், கிட்டத்தட்ட அதிமுகவை அவர் விமர்சிக்கவே இல்லை, அவர் அதிமுகவுடைய ஓட்டை ஈர்க்க ஆதரவு சொன்னார், இது எல்லாமே நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அவர் என்னதான் இந்த விஷயங்கள்லாம் சொன்னாலும் அவர் வந்து திமுகவை தீய சக்தின்னு சொன்னாரு அல்லது திமுகவை விமர்சித்தார், இந்த பார்வையில எல்லாம் மக்கள் ஓட்டு போடல. விஜய் வேணுமா வேண்டாமா, விஜய் தனக்கு பிடித்தவர்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா ஓட்டை எடுத்திருக்காரு சார். நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா அதிமுகவுக்கு எந்த சேதாரத்தையும் திரு விஜய் ஏற்படுத்தல. இல்ல, நான் அதிமுகவுக்கு லாபத்தை ஏற்படுத்தி இருக்கிறான்னு பாக்குறேன். லாபத்தை ஏற்படுத்தி திமுகவுக்கு கூடுதலாக வர வேண்டிய ஓட்டுகள் அவர் எடுத்திருக்காரு. அதிமுகவுக்கு விஜய் பிடித்தவர்கள் சார், விஜய் பிடித்தவர்கள் திமுக இருந்து போயிருக்கிறாருன்னு சொன்னார். பாஜக ஓட்ட கூட வாங்கியிருந்ததா சகோதரர் சாமிநாதன் சொன்னார். விஜய் பிடித்தவர்கள் அதிமுக ஓட்டே இல்லையா? இல்ல, அது சாமிநாதன் கணக்கு வாங்கியிருக்காரு. அதிமுக ஓட்டை வாங்கியிருக்காரு. அப்ப அதிமுக சேதாரம் அதிமுக ஓட்டை வாங்கியிருக்காரு. அதுதான் சொல்லிடுறேன். அதுல என்ன லாபம் சொல்லிடுறேன். அதிமுக ஓட்டையை வாங்கியிருக்காரு சார். அதிமுக வாக்கை இழந்திருக்கிறது. ஆனா திமுக லீடிங்ல ஒரு பெரிய மார்ஜின் இருந்தாங்கல்ல சார், அந்த மார்ஜினை விஜய் குறைச்சிருக்காரு. அதனால திமுக பல தொகுதிகளில் சரிசம போட்டி அப்படிங்கக்கூடிய சூழலை நகர்த்திருக்காங்க. ஓகே, ரவீந்திரன் சார், கருத்து கணிப்புகளுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்ன? எல்லாரும் ஆர்வமா காத்திருக்காங்க. கருத்து கணிப்புகளோட இன்டர்பிரிட்டேஷன், தாவேகாவுக்கு நல்ல வாக்கு சதவீதம் வருது. இது டிஎம்கே பெரிய அளவு ஸ்வீப்பிங்ல கொண்டு போகும். இந்த எண்ணிக்கையை விட கூடும், கண்டிப்பா கூடும். என்னோட கருத்து 4ஆம் தேதி தெரிஞ்சு போகும். தம்பி அவர் கருத்தை சர்க்காஸ்டிக்கா ஜாலியா சொல்லுவாரு, நான் என் கருத்தை சொல்றேன். கொஞ்சம் செந்தில் என்னைக்கு இல்லாத வெளில கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கருத்தை சொல்றேன், சொல்வாருன்னு நான் சொன்னேன் தம்பிய. இது நான் எந்த வகையில பார்த்தேன்னா, இதுவரை ஜெயலலிதா அம்மையார் 41 விழுக்காடு வாக்கு விகிதத்தில் இருந்த போது முதல்ல வந்த தலைவர் ஐயா டிடிவி தினகரன், அது பிறகு சகோதரர் கமலஹாசன், அதற்கு பிறகு அண்ணாமலை, சீமான், ஓபிஎஸ், எல்லாராலையும் பாதிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு வங்கி தான். எல்லாராலையும் பாதிக்கப்பட்டு அவர் 20 விழுக்காடு வாக்கு வங்கி வந்துட்டாரு. அதற்கு பிறகு விஜய், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதிமுக அதிருப்தியாளர்கள்லாம் வச்சு வராரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா ப்ரொஜெக்ட் பண்றாரு. விஜயை என்டிஏ வந்து பெரிய அளவில் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. தமிழிசை, நயனார் எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அண்ணாமலைக்கு இடத்துக்குள்ள விஜய் வரார். ஒன்று, எடப்பாடி பெரிய கட்சி வரும் அது இதுன்னு விஜய்க்கு பெரிய ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறாரு. அவர் தனிச்சு நிற்கிறாரு. எடப்பாடி 10 தோல்வின்னு சொல்லி எடப்பாடியை அடிச்சு அவர் களத்துக்குள்ள வராரு. அவர் ஏற்கனவே நான் சொன்ன தினகரன், அண்ணாமலை எல்லாரும் பாதிப்படை செய்தது மாதிரி அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கான வாக்கை தான் பாதிப்படை செய்வாருங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. அப்படி உள்ள சூழ்நிலையில் இன்னைக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியில் டிஎம்கே அடுத்தபடியாக 75 சீட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சேதாரம் வரும். இந்த கணக்குக்கு முன்னாடி நான் இந்த கருத்து கணிப்பு பிந்தைய கருத்து கணிப்புக்கெல்லாம் இடையில நான் ஒரு பிளேயரா தென் மாவட்டத்தில் நான் செய்தது தெரியும், செந்தில் தெரியும். நான் நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் 2024 உங்க நிகழ்ச்சியில தான் 3 தொகுதியிலும் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழப்பாரு, அதிமுக டெபாசிட் இழக்கும் நான் சொன்னேன். சில சோசியல் ரீசன்ஸை மையமாக வச்சு தான் நான் அதை சொன்னேன். அப்போ நீங்கள் இன்னொன்று சொன்னேன், வித்தியாசமும் 24க்கு மேல் முந்தைய மக்களவையோட கூட இருக்கும். அப்போ எலெக்ஷன் இல்லைங்கிற கேள்வியை கேட்டீங்க. அந்த இடத்துக்குள்ள எந்த கருத்து கணிப்பாளர்களும் வந்து நான் சொன்ன அந்த கருத்தை சொல்லலாம். எல்லாரும் 35 விழுக்காடு அதிமுக அணிக்கு வந்து நெல்லையிலலாம் கொடுத்தாங்க. பட் அவங்க எடுத்தது 8 விழுக்காடு தான் எடுத்தாங்க. அதிமுக என்டிஏ கூட்டணிங்கிறது வந்து ஒரு பொருந்தக்கூடிய கூட்டணியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அண்ணாமலை நீக்கம், மற்ற விஜய் என்ட்ரி எல்லாம் இவங்க நடவடிக்கை எல்லாம் பொருந்தக்கூடிய கூட்டணியா இல்லை. விஜய்க்கு இப்போ வந்து நியூ ஃபோல்ஸ் ஆட்டு நல்ல வாக்கு வீதம் வருதுங்கிறது என்னோட கள ஆய்விலையுமே அது தெரியுது. அதாவது விஜய் ஏற ஏற திமுகவுக்கு லாபம், அதிமுக அது உங்க இன்டர்பிரேஷன் சரியா? அப்ப சாமிநாதன் எங்க முடிச்சாருன்னா, ஆன்டி டிஎம்கேன்னு திரு விஜய் ப்ரொஜெக்ட் பண்றதன் மூலமாக திமுகவுக்கு அதிக சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அது அதிமுகவுக்கு லாபம்னு. அதிமுக அணிங்கிறது 24ல் உடஞ்சிக்கிட்டு ஒற்றை அணி. அந்த ஒற்றை அணிக்கு வந்து ஒரு குறைஞ்ச அளவு தான் சீட்டும் கொடுத்தாரு. அந்த அணிக்குள்ளேயும் வந்து ஒரு கோகரன்ஸ் இல்லை. திமுக அணி வந்து பிரச்சனைகள் இருக்கலாம், பட் உடையாம கோகரண்டா போயிட்டு இருக்கக்கூடிய அணி. ஆல்மோஸ்ட் 2024 இதுபடி
டிஎம்கே அணி வந்து ஒரு 50 விழுக்காடு பலம் கொண்ட அணியா இருக்குது. ஒட்டோர் மேபி ஒரு 7-8 விழுக்காடு அவங்க வாக்கு விகிதத்தை இழந்தா கூட 42 விழுக்காடு குறையாம வாக்கெடுக்கக்கூடிய சக்தி படைச்ச அணி இருக்குது. அவங்களுக்கும் 2வது வரக்கூடிய அதிமுக அணியோ ஹூவர் இட் மேபி, அதுல 2 பேருக்கும் போட்டி நான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் 10 விழுக்காடுக்கு மேல வித்தியாசம் இருக்கும் நான் நம்புறேன். அது வந்து 170-180 சீட் எல்லாம் தாராளமா திமுக அணிக்கு கொடுக்குங்க. எவ்வளவு எண்ணிக்கை கொடுக்குறீங்க நீங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு? 180 பிளஸ் திமுகவுக்கு. அதிமுகவுக்கு மீதி 54 தானே இருக்குது. ஓகே, தாவேக்காவுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. தாவேக்கா ஒண்ணு கொடுக்கன்னு சொல்ல முடியாது. சிட்டி சபர்ப்ல தாவேக்கா அதிமுக ரொம்ப மோசமா போகக்கூடிய பட்சத்துல தாவேக்காவுக்கு சீட் கன்வெர்ட் ஆகும். அதிமுக ரொம்ப மோசமா முடிச்சிருங்க. அண்ணன் முடிச்சிட்டாங்க. அண்ணன் ஒரு கேள்வி எனக்கு டவுட் தான். அண்ணா கேட்கலாமா? சொல்லுங்க. கேளுங்க. ஒண்ணு இல்ல, இப்போ நானும் அண்ணனும் பேசிக்கிட்ட பொழுது நேர்பட பேச தொடர்ச்சி அவர் வாதத்தை வைக்கிறோம். தாவேக்காவினுடைய வருகையால், விஜயனுடைய வருகையால் அதிமுக வாக்கு மட்டுமல்ல, அண்ணன் சீமானுடைய வாக்கு நாம் தமிழர் வாக்கிலும் அது ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தும் சொல்லியிருந்தோம். அண்ணன் இல்ல, அது அதிகமாகும். விஜயனுடைய வருகையால் சீமானுடைய வாக்கு பல கருத்து கணிப்பு அதிகமா வருது. பல கருத்து கணிப்புகள் அதிகமா சொல்லுது. சீமானுக்கு 6 சீட் கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்றாங்களே. அண்ணன் நான் ஸ்கிரீன்ல பார்க்கல, சீரியஸ் நான் ஸ்கிரீன்ல பார்க்கல. இல்ல சீமானுக்கு 6 சீட் கன்வெர்ட் ஆகும்னு சொல்றாங்க. நான் அதுல மாறுபடவே இல்லைண்ணே. அண்ணன் எக்ஸிட் போல் முடிவுகளுக்கு பிறகு அந்த கருத்துல மாறுபடுறீங்களா இல்ல அதே கருத்தை தொடர்றீங்களான்னு அறிய விரும்புறாங்க. சீமானுக்கு ஓட்டு சைலண்ட் ஓட்டு தான். 4 விழுக்காடு தான் எக்ஸிட் போல் சொன்னான். சீமானுக்கு 8 விழுக்காடு எடுத்தாரா இல்லையா? இல்லனா இப்போ விஜயனுடைய வருகைக்கு பிறகு சீமான் அண்ணன் விஜய் வருகைங்கிறது எல்லாரும் சம்பந்தப்பட்டது. சீமான் மட்டும் சம்பந்தப்பட்டங்கிறது தவறான. உங்க கருத்துல நீங்க உறுதியா இருக்கு. எல்லாரும் சம்பந்தப்பட்டதுதான் கருத்து கணிப்பு. சீமான் கருத்து கணிப்புல 4 விழுக்காடுன்னு சொன்னது 8 எடுத்தாரா இல்லையா? இல்ல நீங்க 21 கருத்து கணிப்பு வைக்காத போது அவர் கருத்து கணிப்பு 6.5 கமலஹாசனோட அதிகம் வந்தாரா இல்லையா? நான் அது கேட்கல. விஜயனுடைய வருகை சீமானுக்கு லாபம் சொன்னீங்க இல்லையா? இப்போ சீமானுக்கு லாபம் தான். சீமானுக்கு லாபம் தான். அந்த நிலைப்பாட்டுல உறுதியா தான். அந்த நிலைப்பாடு உறுதி தான். அந்த நிலைப்பாட்டுல உறுதியா தான் இருக்கார். அல்லது இருமுனை போட்டின்னு சொல்லி அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்ல. இருமுனை போட்டின்னு சீமானி ஒருத்தர் இல்லன்னு காட்டிடுவாங்க. விஜயோட வருகை நாளைக்கும் சீமானுக்கு லாபம் தான். சீமான் டிக்ளேர் பண்ணிட்டாரு. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி 4 பேரும் எதிர்த்து நிக்க போறேன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. நீங்க இன்னமும் அந்த கருத்துல உறுதியா இருக்கீங்க. விஜய் வருகைனால சீமானுக்கு லாபம்ங்கறதுல உறுதியா தான். இல்ல அதுதான் அவர் கேட்டாரு. நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கீங்க. நான் வரேன் சாமிநாதன், சார் சொன்னதுக்கு வரேன், மீண்டும் வரேன். கோட்டிட்ட மட்டும் ஒரு கருத்தை வாங்கிட்டு நான் உங்ககிட்ட திரும்ப வரேன். நிறைய கருத்தே சொல்ல, ஒரு கருத்து போதும். ஒண்ணுதான் சொன்னீங்க. விஜய் வாக்கு சதவீதம் உயர திமுகவுக்கு லாபம், அதிமுகவுக்கு பாதிப்பு அப்படின்னு சொன்னார். இந்த கருத்து கணிப்புகளுக்குள்ள அவர் கருத்து சொல்லல, அவருடைய கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். ரவீந்திரன் சார் ஆல்ரெடியே 7 பார்த்துட்டு கொஞ்சம் குழப்பமா இருந்தது. ஏன்னா யாருக்குமே வரல. கடைசியா ஒண்ணு விட்டீங்க பாருங்க, ஒரு புஷ்பகா விமானம் மாதிரி. அதுதான் இன்னும் சிறப்பு. மைய ஆக்சஸ் இந்தியா. ஆல்ரெடி நிறைய பேர் இந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஸ்டுடியோலேயே அழுததெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அதனால் இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், இந்த கணிக்கிறது சொல்கிறது. ஏன்னா இது மக்கள் சம்மந்தமான விஷயம். மக்களோட மனசில் என்ன இருக்குது, எவ்வளோ அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கா, வலி இருக்கான்னா அது அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. விஜய் அவர்கள் வருகையால் இது இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இதிலிருந்து வந்து அவுட்லைன் பார்க்கும்போது அங்கே மைய ஆக்சஸில் வந்து 22-32 கொடுத்துக்கிறாங்க அதிமுகவுக்கு. அது வந்து உண்மையிலே இதை கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வச்சுக்கணும். ரிசல்ட் வரும்போது அவ்வளோ மோசமாக அதிமுக போன மாதிரி நான் பார்க்கல. 1. 2வது, இது இப்படியே போச்சுன்னா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு தான் விஜய் எதிர்க்கணும். கிட்டத்தட்ட அந்த நம்பர் அதுதான் அர்த்தம். அதாவது புதுசாக வந்து கணக்கெடுத்து தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு, தமிழ்நாட்டில் இவ்வளோ பத்திரிகையாளர் இருக்கும்போது அருமையான ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. இல்லை, மற்ற எல்லா கருத்து கணிப்பையும் நம்ம ஆதரிச்சு அவங்க பயந்து கொடுத்துருக்குறாங்கன்னா பயப்படாமல் தைரியமாக 98 கொடுத்துக்கிறாரு பாருங்க, 120. அதை தான் சார் பாராட்டணும். அதனால தான் நான் அதை பாராட்டி பேசிகிட்டு இருக்கிறேன். யாருக்கும் வராதப்போ ஒரு தைரியம் வந்திருக்குல்ல. 120 விஜய் சார் 120 தொகுதிக்கே போல, ஆனால் 120 கொடுத்துருக்குறாங்க. 120 தொகுதியில் வேட்பாளரை அறிமுகப்படுத்தலை, ஆனால் 120 கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது வந்து இன்னொன்று நீங்கள் இப்படியும் பாருங்கள். 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நீதியரசர் வந்து குழந்தைங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க, நம்ம தைரியமாக இருக்கணும், வெற்றி தோல்வி வேறுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிமுக தோத்தாலோ ஜெயிச்சா பட்டாசு வெடிப்பாங்க, கொண்டாடுவாங்க. தோத்தா வந்து ஒரு 2 நாளைக்கு வருத்தமாக இருப்பாங்க. அதே தான் திமுகக்கும். ஜெயிச்சா பட்டாசு வெட்டி கொண்டாடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. 2 நாள் அன்னாரி வந்து தோத்துட்டா 2 நாள் வருத்தமாக இருப்பாங்க. ஆனால் அபாயமாக அந்த ஒரு பயப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இப்போ இது இருக்குது இல்லைங்களா, இது என்ன பண்ணால் டிஃப்யூஸ் பண்ணும். பரவாயில்ல, நமக்கும் ஒருத்தர் 90, 120 அது ஒரு பேலன்ஸ் பண்ணும். ஸோ அந்த வகையில் வந்து இது ஆக்சஸ் இந்தியாவுக்கு ஒரு நன்றி. சாத்தியமே இல்லை
அப்படின்னு ஒரு புள்ளிக்கு நகர்றீங்க. இந்த மை ஆக்சிஸ் எண்ணிக்கையை மட்டும் தாவேக்காவுக்கு சாத்தியமே இல்லை நகரத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு காரணம் வேணும்ல. அவரு ஸ்ட்ராங்கா நம்புறாருல 120 வரும்னு, நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் 120 வராதுன்னு. நான் உள்ளூர்காரன், அவங்க வெளியூர்காரங்க. எனக்கு தமிழ்நாட்டில் 214 தொகுதி தெரியும். அண்ணன் அளவுக்கோ இல்லை செந்தில் சார் அளவுக்கோ எனக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது. நான் நம்பர்ஸ் கொடுக்கல, ஏன்னா 4 நாளில் ஒரிஜினல் வரப்போகுது. ஆனால் வராதுன்னு சொல்ல முடியுதுல்ல உங்களால். அது ஈஸி இல்லை சொல்கிறது சார். பூவா தலையை போட்டால் ஒன்று ஹெட் இல்லை ஒன்று டெய்ல்ஸு சார், ஒன்று பூ இல்லை தலை தான். ஆனால் புதுசாக ஒன்று வந்திருக்குது பாருங்க, அதுதான் அங்கே வந்து முக்கியமானது. எனக்கு என்னென்னா ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை சார். ஒரு கட்சினா ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு, அதாவது ப்ரொஃபஸர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் தெரிஞ்சவங்க, அரசியல் வல்லுநர்கள், எலெக்ஷன்ஸ் ஆர் நாட் ஒன் இன் ரேலிஸ், எலெக்ஷன்ஸ் ஆர் ஒன் இன் போலிங் பூத்துன்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வர கூட்டத்தை வச்சு கணக்கீடு பண்ண முடியாது. அது ஒரு பார்வை, ஒரு பர்செப்ஷன். பூத்தில் ஓட்டு விழுந்துதா அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம், அதுதான் நிதர்சனம். அப்போ பூத்தில் ஓட்டு விழுந்துதா 20% எந்த கணக்கில் சொல்கிறோம்? 20% என்ன 20 சீட்டா? ஒரு வாரமா அந்த எண்ணிக்கையை பேசிட்டே இருக்காங்க. 20, 27, 29, 30, 40. வீட்டுக்கு ஒரு ஓட்டு. விஜய் இருக்கிறாரு அப்படின்னா 180 சீட்டு அவங்களுக்கு வந்திருக்கணும். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்கன்னா 180 சீட்டு வரணும். அது அங்கே இல்லை. அது வந்து நம்மளால் உணர முடியுது. ஏதாவது யூனிஃபார்ம்லாம் போட்டுன்னு வாங்கன்னு சொல்லியும் கூட, அதாவது ஒரு ஓட்டுன்றது யாருக்கு போட்டுன்றது வெளியில் தெரியக்கூடாது. நான் இன்னாருக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு யூனிஃபார்ம் போட்டு போகிற ஒரு புது வரலாறையும் பார்த்தோம் சார். இதெல்லாம் வந்து ஒரு சமுதாயத்துக்கு அது சேஃப்டி கிடையாது. நீங்கள் அந்த ஓட்டு போடுறவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். போட்டுட்டாங்க, இப்போ யாரோ ஒரு கட்சிக்காரனுக்கு நீ அன்றைக்கி வந்து வெள்ளை சொக்கா காக்கி பேண்ட்டு தானே போட்டிருந்தேன், நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பூத்து வேலை பார்த்தவங்க எதனா வந்து நாளைக்கு, ஏன்னா யதார்த்தத்தை பேசுவோம், ஒன்றும் நல்லவங்கெல்லாம் கிடையாது. யார் திமுகலையும் அண்ணா திமுகலையும் மோசமானவங்களும் இருக்கிறாங்க, 2 திராவிட கட்சிகளையும். யாரா ஒருத்தர் பழி வாங்கினா அந்த சின்ன பசங்களுக்கோ இல்லை அந்த இளைஞர்களுக்கோ என்ன சார் பாதுகாப்பு இருக்குது? என்ன விதமான அரசியல் கலாச்சாரத்தை நீங்கள் கொண்டு வந்து? தலைவரின் உடையை பிரதிபலிக்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமானதா? அவங்க தலைவருடைய உடை. அப்போ 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஓட்டு ரகசியம், அதை வெளியில சொல்லாதீங்க, குடும்பத்திலே நீங்க உள்ளுக்குள்ள பேசிக்கினீங்கன்னா சண்டை வரும்ன்றதுக்கு தான் அன்னைக்கு வந்து உங்கள் ஓட்டு ரகசியம். எதுக்கு சார் இப்படி மரப்பா வச்சிருக்கிறாங்க? எதுக்கு மரப்பா வச்சிருக்கிறாங்க? அட்டையை வச்சு இருக்கணும். அதை மீறி வீடியோ எடுத்து போடுறீங்க, வெளில வந்து இப்படி நிற்கிறீங்க, இப்படி காட்டுறீங்க, அப்புறம் இப்படி காட்டுறீங்க. என்னது இது புதுசா இருக்கு? இந்த கட்சி வேட்டி கட்டலையா மற்ற கட்சிக்காரங்க? கட்சி துண்டு இல்லை, கட்சி வேஷ்டி கட்டினா அன்றைக்கி யாருமே ஓட்டு பூத்து உள்ளெல்லாம் போய் உட்காரது இல்லையா? பூத்து உள்ள பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அலௌடு கிடையாது. பூத்து உள்ள நீங்கள் வந்து சிம்பிளையோ கட்சி வேஷ்டியோ யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கேண்டிடேட் சீஃப் போலிங் ஏஜென்ட்ஸ் வேணால் போடுவாங்க, வருவாங்க. அது கூட அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நீங்கள் அன்றைக்கி வந்து கொடி எடுத்துகிட்டு அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. ரூல்ஸ் தெரியாதவங்க. இது எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, அடுத்த முறை அந்த தப்பை அவங்க பண்ணக்கூடாது. ஜெயிங்க, முதலமைச்சராக வாங்க. மேபி ஏர்செல் மேக்ஸஸ் இந்தியா சொன்னது கூட நல்லது நடக்கலாம். நான் வந்து 1% வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு 99% வாய்ப்பு இல்லை. இதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த போன சுற்றுல நான் சொல்லியிருந்தேன் பைபோலார் பாலிடிக்ஸ் தான். ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே, அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. இப்போது 98 to 120ன்றது ஒரு 5 சீட்டு 10 சீட்டு குறைஞ்சாலும் மெஜாரிட்டி கிடையாது. அப்பர் லிமிட்டில் ஒருத்தர் கொடுத்துருக்காரு, அவரும் இதுவும் இல்லை. இன்னொன்று இதையும் நான் நம்பலை. இப்போ நான் எப்படி மற்ற நிறுவனங்கள் கொடுத்துருக்கதே இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பேசலாம், சந்தோஷமாக ஜாலியாக பேச வேண்டிய ஒரு விஷயம். இதை சீரியஸாக எடுத்துக்கிறது அது வந்து என்ன கேட்டால் இட் டசன்ட். இப்போ இன்னைக்கு நமக்கு உங்களுக்கு ஒரு வேலை கொஞ்சம் மிச்சம், பெருசாக கஷ்டப்பட்டு தலைப்பு தேட வேண்டியதில்லை. என்ன சொல்கிறது, என்ன செய்கிறது, எங்கே போகிறது, வைப்ஸ் பெருசா மீம்ஸ் பெருசா? என்ன சார், வைபு பெருசா மீம்ஸ் பெருசா? வைபு பண்ணவங்களுக்கு 90 220. இது வைபு தப்பாக போனால் மீம்ஸ் அவங்க போடுவாங்க 2 சைடில் திராவிட கட்சிகள், அவ்வளோதான். அதனால் அது இது ஏன்னா ஒரிஜினல் வரப்போகுது 4 நாளில். ஒரிஜினல் எதுவோ அதை நம்ம பேசுவோம். பட் நமக்கு நேயருக்குலாம் இது ஒரு ரிலீஃப். ஓகே, இது ஒரு புதுசாக ஒரு. சரி, திரு சாமிநாதன், ரவீந்திரன் சார் சொன்னார்ல, ஏடிஎம்கேக்கு பாதிப்பு, விஜய் ஏறும்போது திமுகவுக்கு ஸ்வீப்பு அப்படின்னு நீங்க சொன்ன கருத்தோட அவர் முரண்பட்டிருந்தார். ஆமா சார். சார் அதுல ரவீந்திரன் சார் கருத்தை நான் உடன்படுறேன். அதே நேரத்தில் எனக்கு அதுல ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு சார். சார் 2021 2024 மாறுபட்ட கருத்தையும் சொல்றாரு. இல்ல நான் மற்ற கருத்துக்களை உடன்படுறேன். அவங்க சீமான் சார் விஷயங்கள்ல சொன்னதில்ல. ஆனா நான் வந்து ஒரு கருத்துல மாறுபடுறேங்கிறேன். நீங்க 2019 21 24 சார், இந்த 3 தேர்தல்கள்ல திமுகவோட வெற்றியோட அடிநாதம் ஒன்று இருக்கும்ல சார், ஒரு கருப்பொருள் மையப்பொருள். அது என்னது சார்? பாஜக எதிர்ப்பு. இந்த தேர்தல்ல தொடர்ந்து திமுக தான் முன் வச்சாங்க. தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர். இந்த தேர்தல்ல தொடர்ச்சியா அதை தான் முன் வச்சாங்க. அதிமுக ஒரு அடிமையாக இருக்கு, டெல்லிக்கு அடிமையாக இருக்கு அப்படிங்கிற விதமா தான் முன் வச்சாங்க.
யூடியூப் இளங்கரங்கள்ல இருந்து எல்லா பிரச்சாரமும் அதுதான். ஆனா மக்கள் வாக்களிக்கிற கலாச்சாரத்துல இந்த தேர்தல்ல பிஜேபி பிளே பண்ணவே இல்லை. நான் டிவிக்கே அதை தான் சொல்றேன். அவர் ஏதோ ஒரு வகையில ஒரு வியூகம் அப்படிங்கிற வகுப்புல களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் ஏன் பேசணும்னு கேட்கிறேன் விஜய் தொடர்ந்து. அதனால பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கறத இந்த தேர்தலில் எதிரொலிக்கலங்கிறேன். நீங்க இந்த தேர்தலில் திமுக அதை கூர்மைப்படுத்தினாங்க. நீங்க ஒரு பாராளுமன்றத்துல அந்த மசோதா வந்த நேரத்திலயா இருக்கலாம், மகளிர் மசோதாவோடு சேர்த்து வேண்டுமென்றே பாஜக கொண்டு வந்த அந்த தொகுதி மறுவரையறை மசோதா ரொம்ப தீவிரமா திமுக தான் களம் பண்ணாங்க. முதல்வரே சட்ட நகலரிப்பு போராட்டம்லாம் பண்ணாரு. ஆனா கிரவுண்ட்ல நான் கன்னியாகுமரியில உட்கார்ந்து பாக்குறேன், பாஜக எதிர்ப்பு அரசியல் என்பது சிறுபான்மையினர் மத்தியில சுடர்விட்டு எரியும். இந்த தேர்தல்ல விஜய் என்கிற ஒரு தாக்கம் வந்ததுனால அவர் தொடர்ந்து ஒரு விஷயம் சொன்னார்ல சார், திமுகவுக்கு தாவேக்காக தான் போட்டேன். அந்த களம் வந்து கிரவுண்ட்ல அதிமுகவுக்கு தான், அதனாலதான் சாதகமா திரும்பிச்சு. அதுக்காக நீங்க அதிமுக அவர் சொல்ற இடத்துக்கு தானே வர்றீங்க. அது திமுகவுக்கு விழ வேண்டிய அந்த ஒரு திரு ரவீந்திரன் சார் சொல்ற இடத்துக்கு தானே நீங்களும் வர்றீங்க. போட்டிய கூர்மையாக்குங்க. இல்ல ரவீந்திரன் சார் சொல்ற இடத்துக்கு தான் நீங்களும் வர்றீங்க. அவங்க பாஜக எதிர்ப்பை திமுக முன்வைக்கிற போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு இயல்பாக அது பின்னடைவை கொடுக்குது. அதன் மூலமாக தாவேக்காவுக்கு அது லாபமா மாறுது. அவங்களும் திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அப்போ ஏடிஎம்கே டவுன் ஆகுது, தாவேக்கா மேல வருகிற போது அது திமுகவுக்கு லாபகரமாக மாறுதுன்றாரு. இப்ப நீங்க அவர் சொல்ற இடத்துக்கு தானே நகர்றீங்க. அப்படி சொல்லல, சொன்னாரு அதிமுக தான் லாபம் தான் சொல்றாரு திருப்பியும். அதாவது அதிமுகவுக்கு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில திமுகவுக்கு மட்டுமே போயிட்டு இருந்த ஓட்டு சார். அந்த ஓட்டை 2 துண்டா விஜய் உடைத்திருக்கிறார். நீங்க கடந்த காலங்கள்ல அது அதிமுகவுக்கே இல்ல. நீங்க 19 தேர்தல்ல இல்ல, 21 தேர்தல்ல இல்ல, 24ல தனித்தனியா நின்னாங்க. அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா நின்னாங்க. அந்த நேரத்திலையும் அது பாஜகவுக்கு போல. அந்த ஓட்டை தான் விஜய் 2 கூறா உடைத்திருக்கிறார். அதிமுக பக்கம் பட்டு போகல, அது போகவே இல்லை. அது கடந்த காலங்களையும் போல, 19லயும் போல, 21லயும் போல, 24ல ஒரு SDPI கட்சியை கூட்டணியில் வச்சிருந்தார். அந்த நேரத்துல இஸ்லாமியர்கள் பூத்துல போய் பார்த்தப்ப கூட அதிமுக வேட்பாளருக்கு 10 ஓட்டு கூட உள்ளல. நான் சில பூத்துகளே போய் பார்த்தேன். அதுக்காக கிட்டத்தட்ட அப்பொழுதும் உள்ளல. அந்த ஓட்டை விஜய் கூர்மைப்படுத்துறாருல, விஜய் எடுக்கிறாருல, அது திமுக ஓட்டு. சரி, நான் இடைவேளைக்கு பிறகு அந்த புள்ளியில இருந்து சிறுபான்மையினர் ஓட்டையும் வாங்கியிருக்காரு.